இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது. தேவன் உங்களை என்ன செய்ய விரும்புறாரோ அதையே செய்ய நீங்க விரும்பினா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். நான் ஜாய்ஸ் மேயர். நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன். தேவனுடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில எப்படி கண்டறிவதுன்னு நான் உங்களோட கூட இன்னைக்கு பேச விரும்புறேன். நிறைய பேர் இதை பத்தி கவலைப்படுறீங்க. நான் எப்போவும் தேவனுடைய சித்தத்தில் இருக்கேனா இல்லைனா தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியாமலேயே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக நான் சொல்கிற முதல் விஷயம், அமைதியாக காத்துருங்க. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை நாடினால், நீங்கள் உண்மையிலேயும் மனதார தேவனுடைய சித்தத்தை தேடினீங்கன்னா, தேவன் உங்களை தன்னோட வழியில் தானே நடத்துவார். இதற்கிடையில் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிற அவருடைய பொதுவான சித்தத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கவும், பரிசுத்த ஆவியோடு இணைஞ்சு செயல்படவும் பார்த்துக்கோங்க. இது தேவனுடைய வார்த்தையில் தெளிவாக சொல்லியிருக்கு. வேதத்தில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. பலருக்கு இது தெரியாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் சொந்த முடிவுகளை எடுக்க தேவன் உங்களுக்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருக்காரு. என் பிள்ளைகளில் ஒருத்தர் வெளியில் போய் விளையாட சொல்லும்போது நான் உண்மையிலேயே கவலைப்பட மாட்டேன். இல்லைனா விளையாட போனாலும் அவங்க புதிர் விளையாட்டோ ரயில் விளையாட்டோ இல்லை எதை கொண்டு விளையாடினாலும் எனக்கு கவலை இல்லை. அவங்க அறையிலையோ வெளியில் விளையாடினாலும் கவலை இல்லை. அவங்க விளையாட போகணும், அதை தான் விரும்புகிறேன். அதே போல் தேவன் தன் வார்த்தையில் சில விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. பலர் தங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தேவன்கிட்டேருந்து ஒரு விசேஷமான வார்த்தையை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது தேவனுடைய சித்தத்தை குறித்த தவறான புரிதல். தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்திருக்கிற அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் சித்தத்தையும் பின்பற்றணும்னு தான் விரும்புகிறாரு. அதே போல் எங்கள் அலுவலகத்துக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளில் 3 முக்கியமான கேள்விகளில் ஒன்று, என் வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தான். உங்களில் சிலர் பொதுவாக உங்கள் முழு வாழ்க்கைக்கும் தேவனுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கலாம். அதனால் ஒரு குறிப்பிட்ட பார்வை அல்லது ஒரு குறிப்பிட்ட தரிசனம் தேவைன்னு உணரலாம். ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அப்படி உணர்றதில்லை. சிலர் குறிப்பிட்ட சிறப்பு காரியத்தை செய்கிறதுக்குனே அழைக்கப்படுறாங்க. ஆனால் அநேகர் உலகின் சின்ன பகுதிக்குள்ளே போய் இயேசுவை பிரசங்கிக்க அழைக்கப்படுறாங்க. அடிப்படையில் இதுவே விசேஷமானது. இது உங்களுக்கு சாதாரணமாக தோணலாம். ஆனால் நீங்கள் தேவனோடும் தேவனுக்காக நீங்கள் செய்கிற எந்த ஒரு பணியும் அசாதாரணமாக மாறும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதை நிச்சயத்தோடு சொல்கிறேன். இந்த மேடையில் வாரந்தோறும் பிரசங்கிக்கிற எங்களை காட்டிலும் இன்னைக்கு வாழற இந்த உலகத்துக்கு அதிகமாக நீங்கள் தான் தேவைப்படுறீங்க. ஏன்னா நான் சொல்கிறத கேட்க வேண்டியவங்க அநேகமாக ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அவங்க என்ன கிறிஸ்தவ தொலைக்காட்சியில் தற்செயலாக பார்த்தால் ஒழிய இந்த பிரசங்கங்களை கேட்க முடியாது. இது நிறைய பேர் செய்கிறது தான். ஆனால் உலகத்தில் ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியும் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். தேவனுடைய ஜனங்கள் எங்கும் இருக்காங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து தங்களை கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிற எல்லாரும் உண்மையிலேயே தங்களுடைய கடமையை சரியாக செஞ்சா என்ன நடக்கணும் ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அதுக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் பிரசங்கிக்கணுன்றது அர்த்தமே இல்லை. இது எதுவுமே இல்லை. மற்றவங்க முன்னால் உங்கள் வாழ்க்கையை முறையாக அவங்களுக்கு மாதிரியாக வாழ்ந்தாலே போதுங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நாம் இப்போ வாழற காலத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் மத்தியில் தெளிவாக கோடு ஒன்று பெருசாயிட்டே வருதுன்னு நான் நல்லா நம்புகிறேன். ஏன்னா இருள் இன்னும் இருளாகவே இருக்குது. அதே நேரத்தில் வெளிச்சம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கணும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் நான் மத்தேயு 5 படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னை தொட்டுச்சு. அந்த வசனம் எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் அதுவே என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. அதில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள்னு எழுதியிருந்தது. இதை கவனிங்க. நம்ம வாழ்க்கையில் இப்போ ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களோட வெளிச்சத்தை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக மற்றவங்களோட கலந்து மனமாறி போயிடுறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் நம்ம கட்டாயமாக நல்லா கவனிங்க, கட்டாயமாக தேவனுடைய வார்த்தையை பிடிச்சிக்கணும். தயவு செஞ்சு சொல்கிறத கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தையை கடைபிடிச்சு வாழணும்.
உலகத்துல ஏராளமான ஏமாற்றமும் அவ்வளவு வஞ்சகமும் இருக்கு. சாத்தான் பித்தலாட்டமா சுற்றி திரியிறான். ஏன்னா அவனுக்கு அவன் காலம் குறைஞ்சு போயிடுச்சுன்னு தெரியும். நான் இப்படி சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, அவன் பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். பொய் 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 பொய், அதிகமா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம சமுதாயத்தில் ஏமாற்று வஞ்சகன்றது முற்றிலும் சர்வ சாதாரணமாக போயிடுச்சு. நம்ம சமூகத்தில் சிலர் நம்புற விஷயங்களை இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, அது ஒரு மாதிரி இருக்கும். ஆ? ஏன்? என்ன? எப்படி? எதுக்கு? இது ஒரு சின்ன நல்ல எடுத்துக்காட்டு. நான் இதை தொலைக்காட்சியில் பார்க்குறேன். ஒரு பெண் போலீஸ் ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்க வந்திருக்காங்க. அவங்க 2 பேரோட பேச்சுக்கு நடுவில் அந்த ஆள் தன் மனைவியோடு ஓப்பன் மேரேஜ் செஞ்சுக்கிட்டு தான் சொல்லியிருக்கான். அவங்க ஒப்பந்தப்படி 2 பேரும் வேற யாரோடு வேணாலும் சேர்ந்துருக்கலாம். அது அவங்களுக்கு பரவாயில்லை. அந்த பெண் போலீஸ் பதிலில் அதை பார்க்க முடிஞ்சுது. அவள் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காத மாதிரியே இருந்தது. அவன் நேரடியாக அப்படி சொல்லலை, ஆனால் அவளோட தோரணையில் அப்படி தெரிஞ்சுது. அதோட அந்த ஆள் சொன்னது இந்த விஷயந்தான். இன்றைய உலகம் அது இப்படித்தான் இருக்கும்னு சொல்லியிருக்கான். தொடர்ந்து அவன், நீங்கள் இதை பற்றி சந்தோஷப்படுறதை விட்டு என்னை நியாயம் தீர்க்கிறது மோசங்கிறத புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லியிருக்கான். வா, வேதம் சொல்கிறது, அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆகவே அது என்ன சொல்லுதுன்னா, நாம் பிரகாசிக்க வேண்டும். நாம் முற்றிலும் பிரகாசிக்க வேண்டும். முற்றிலும் முற்றிலும் பிரகாசிக்க வேண்டும். நான் சொல்றது என்னன்னா, நம்ம வெளிச்சமா பிரகாசிக்கணும். ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு இது முக்கியம். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். முதன்மையான விஷயம் வார்த்தையை கற்றுக்கொண்டு பிறகு வார்த்தையை செயல்படுத்துவது. நீங்க வீட்டுக்கு போய் இதை செய்யலைன்னா, ஆலயத்தில் வந்து உங்க வேதத்தில் எல்லா வசனங்களையும் அடிக்கோடிட்டு வச்சுக்கிறது துளி கூட நன்மை செய்யாது. ஆக உண்மையிலேயே வார்த்தையை செயல்படுத்தணும். யாக்கோபு சொல்றாரு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா உங்க நடத்தைய நியாயம் தீர்த்து குற்றம் சாட்டி மற்றவங்க விமர்சிக்கிறத பார்க்கலாம். ஆனா அதுவே அவங்க அதுக்கு கீழ்ப்படியலைன்னா தன் நடத்தையை நியாயப்படுத்த எப்பவுமே காரணத்தை வச்சிருப்பாங்க. இப்படி மற்றவங்க சொல்றதையும் பார்க்கலாம். ரோமர் 2:1 நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய்ன்னு சொல்லுது. நாம ஒவ்வொருத்தரும் நமக்கான கணக்கை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இயேசு திரும்ப வருகிறார். அவர் உண்மையிலேயே நிச்சயமா திரும்ப வர்றாரு. அதுக்கு நம்ம தயாராக வேண்டிய நேரம் இது. அதனால நம்ம வாழ்க்கைக்கான தேவ சித்தத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதை பத்தி நீங்க கவலைப்படவோ அல்லது வேதனைப்படவோ அவசியம் இல்லை. தேவன் உங்களை என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்ய நீங்க விரும்பினா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சொன்ன வார்த்தையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆமென். தேவ சித்தத்தை விரும்புகிற இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேவன் அதை அடைய வரம்பற்ற வழிகளை கொடுத்துருக்காருன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியும். ஆக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் குறிப்பாக வெளிப்படுத்துகிற சில விஷயங்கள் இருக்கு. முதலாவதா சங்கீதம் 100:2 வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள்னு. ஆமா, உலகத்துக்கு சாட்சியா இருக்கிறதுக்கான வழிகளில் ஒன்று மகிழ்ச்சியாக இருப்பது தான். அதாவது உலகத்தில் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுலேயும் நிறைய கிறிஸ்தவங்க மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு. சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக தங்களோட பிரச்சனைகளில் தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறத விட அதிகமான ஆசீர்வாதங்கள் இருக்கு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம்னு வேதம் சொல்கிறது. இப்போ நான் முக்கியமான ஒன்று சொல்றேன், கேளுங்க.
இதனோட அர்த்தம் கூட உங்களுக்கு தவறுன்னு நினைக்கிறத எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்கன்றது தான். நீங்களா செய்கிற தவறுகள் இது. சில சமயம் நாமும் அதை பற்றி ரொம்பவே வருத்தப்படுறோம். நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே தேவன் அறிவாரு. கூடவே நீங்கள் இனிமே செய்ய போகிற தப்பையும் அவர் அறிந்திருக்கிறாரு. அதுக்காக அவர் இப்படி சொல்ல மாட்டாரு, ஆஹா நீ அப்படி தப்பு செய்ய போறேன்னு எனக்கு தெரியாதேப்பா. நீங்கள் தேவனுக்கு ஆச்சரியம் இல்லையா? ஆமென். அவர் உங்களோட கிரியை நடப்பிப்பார், தொடர்ந்து கிரியை நடப்பிப்பார். நீங்களாகவே உங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் மாற ஆயத்தமாக இருந்தா தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. மகிழ்ச்சியோடன்ற வார்த்தையின் அர்த்தம் மன நிறைவு, மகிழ்ச்சி, இன்பம் மற்றும் திருப்தி, போதுமென்ற மனசு. இதை பற்றி பேசலாம். இந்த உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சி இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நம்மளை மாற்றும்னு நம்புறேன். வேதம் சொல்கிறது, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒரே மாதிரியாக இருப்பது தான் உண்மையான ஆவிக்குரிய முதிர்ச்சின்னு. உங்கள் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது மட்டும் மகிழ்ச்சியான கிறிஸ்தவராக நடந்து கொள்ளக்கூடாது. அப்புறம் சூழ்நிலைகள் நன்மையாக தெரியாத போது கோபத்தோடு ஒத்துக்கொள்ள முடியாதவங்களா மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுக்கு முற்றிலும் வேறொரு விதமான ஆளாக மாறக்கூடாது. இல்லைனா அந்த பிரச்சனைகளை பற்றி நினச்சி உட்கார்ந்து தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவனை நம்புறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு அது தெரியுமா? நீங்கள் ஒரே நேரத்தில் கவலைப்படவும் நம்பவும் முடியாது. இப்போ கூட ஒரு நிமிஷம் கூட பிசாசு உங்களை பற்றி யோசிக்க வைக்க முயற்சி பண்ண மாட்டான்னு நினைக்க முடியாது. ஏன்னா அவன் நிச்சயமாக முயற்சிப்பான். ஒருவேளை தவறாக கற்பனைகளை மறந்து ஏதாவது ஒரு சில நல்லதை சிந்திக்கலாம். பிலிப்பியர் 4:11-13 இந்த வசனங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாம் இவைகளை படித்து உண்மையிலேயே ஆராய போகிறோம். பவுல் சொல்கிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனென்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு. நாம் இதைத்தான் கற்றுக்கணும். மனரமியமாக இருக்கிறது எப்படி? இல்லை சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனென்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியன்ற வரையறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் விரும்பணும்னு இதை அர்த்தப்படுத்தலை. ஆனால் வருத்தப்படுத்துகிற இடத்துல கூட அதை பற்றி மனசு திருப்தியாக இருக்கணும்னு அர்த்தம். நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் மனரமியமாக இருக்கேன்னு அதுக்கு அர்த்தம். அதாவது நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்துலேயும் திருப்தியாக இருக்கேன். ஆமென். எனக்கு தாழ்விலும் எப்படி இருக்கணும்னு தெரியும். இதை புரியும்படி சொல்லணும்னா எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ளணும். முழு மனரமியமாக நிறைந்த வாழ்வை அதில் அனுபவிக்க முடியும்னு நாம் அறிந்து செயல்படணும். அவர் அடிப்படையாக சொல்கிறாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு. நம்முடைய எல்லா நிலைமையிலையும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ளணும்னு எத்தனை பேர் என்னோட கருத்தை ஒத்துக்கிறீங்க? இது இன்னமும் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நேர்மையாக சொல்லக்கூடிய யாராவது இங்கே இருக்கீங்களா? கவனிங்க. நன்றி. இதுதான் பல வருஷமாக எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. இப்போ திரும்பி பார்க்குறேன், நானே சொல்லிக்குவேன், நான் ஏனோ தானோங்கிற கிறிஸ்தவளாக இருந்தேன் தெரியுமா? மேலே கீழே, கீழே மேலே, உயர்வு தாழ்வுன்னு நாம் அப்படி இருக்கும்போது பிசாசு குறி வச்சு ஒன்றுக்கு பின் ஒன்றா உங்களை பிரச்சனைகளால் விரட்டுவான். அவனை உங்கள் முதுகிலிருந்து இறக்கி விடுறதுக்கு ஒரே ஒரு வழி, விஷயங்களை பற்றி அதிகமாக கவலைப்படுறத நிறுத்துறது தான். கவலையை விட்டு தூரம் போயிடுங்க. ஒரு விஷயத்தை கவனிங்க, நம்ம எப்பவுமே நம்ம பிரச்சனைகள் விலகணும் தான் ஜெபிப்போம். அது தவறான ஜெபம். அது வேதத்துக்கு ஏற்புடையதல்ல. பவுல் ஒரு தடவை, பவுலோ அல்லது பேதுருவோ தான் இருந்த இடத்துல இப்படி ஜெபிச்சதா வேதத்தில் எந்த ஒரு இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பிரச்சனைகள் போகணும்னு ஜெபிக்கிற மாதிரி நமக்கு இதில் சொல்லப்படவே இல்லை. நம்ம எல்லாரும் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை ஒழித்து கட்டுங்க, இதை அகற்றி போடுங்க. பவுல் ஜெபிச்சது என்னன்னா, அவங்க ஆவிக்குரிய பிரகாரமாக ரொம்பவும் பலமுள்ளவங்களா இருக்கணுங்கிறது தான்.
அதனால எந்த சூழ்நிலையையும் நல்ல மனரமியத்தோடு கையாளணும் தான் ஜெபிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும். இப்படிலாம் யாருமே என்கிட்ட ஜெபிக்க கேட்டதே இல்லை. நான் ஒரு நாளும் என்னுடைய 45 வருட ஊழியத்தில் யாரும் என்கிட்ட வந்து, ஜாய்ஸ் நீங்கள் இதுக்கு ஜெபிப்பீங்களா, நான் சோதனை காலத்தில் இருக்கேன், நான் இதை மேற்கொள்ள போதுமான பலத்தோடு இருக்கணும், அதுக்கு நீங்கள் ஜெபிப்பீங்களா, அப்புறம் மற்றவங்களுக்கு தொடர்ந்து உதவ நான் போதுமான பலத்தோடு இருக்க ஜெபிப்பீங்களான்னு யாருமே என்கிட்ட கேட்டதே இல்லை. எல்லாரும் எப்பவுமே தன்னுடைய பிரச்சனை நீங்கி போகணும் தான் ஜெபிக்க விரும்புகிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை இது மகிழ்ச்சியான செய்தியா உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க சரியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இழந்து போனாலும் கூட இதை நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லாமலேயே பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கு. அது பிரச்சனை 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 மட்டும்தான்றது அர்த்தம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா நாம ஒரு நிலைக்கு வளர்ந்த பிறகு அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவ்வளவா முக்கியத்துவம் கொடுத்து உண்மையிலேயே அதை கவனிக்க மாட்டோம். அப்படியே வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே அது மாறிடும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இப்படியும் சொல்கிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உபத்திரவத்தின் மத்தியில் திடன் கொள்ளுங்கள், உற்சாகமாயிருங்கள். உங்கள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது தான் நல்ல விஷயம். நிறைய பேர் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு பரிதாபமாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தான் சிரிப்பு கேட்குது. ஒன்று தெரியுமா, நாமும் அதனால சந்தோஷமா இருக்க முடியாதுங்கிறது போல பேசுவோம். நான் சமாளிக்கிற விஷயம் எனக்கு புரியும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்களை துன்பப்படுத்தும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தா அதை விட வேற எதுவும் அவனை வெட்கப்படுத்த வேண்டியதில்லை. ஆமேன். உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகள் குறித்த சங்கீதம் 2 என்ன சொல்லுதுன்னு? பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார்னு. இதுக்காக நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அதிக நேரம் சுற்றி வந்ததால அதிக நேரம் எடுக்குது. ஆனால் நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். இருந்தாலும் குறைந்தபட்சம் கடைசியாக பெரும்பாலான பகுதிகளில் ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன். எனக்கு புரியுது. அதனால் பிசாசு என்ன செய்ய முயற்சிக்கிறாங்கிறதும் எனக்கு தெரியும். நான் அடிப்படையில் எப்படியோ அப்படியே தான் இருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த மன அழுத்தத்தை குறைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு வியாதி குறைவாக இருக்கும். அவங்களுக்கு மன அழுத்தம் குறைவாக இருக்கிறதால நீண்ட காலம் வாழ்வாங்க. அதிகமான மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடு இருக்கிறவங்களை சுற்றி தான் இருக்க விரும்புவாங்க. உங்களை அதிகம் நேசிக்கும் மக்கள் கூட உங்கள் பிரச்சனைகளை கேட்க விரும்ப மாட்டாங்க, தெரியுமா? ஒருத்தருக்கு தான் அது பிடிக்கும். நிச்சயமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்கள் பிரச்சனையை உங்கள் நண்பரோட பகிர்ந்துக்குங்க. ஆனால் வேற எதையும் பேசுறதை விட்டுட்டு எப்பவும் அதை மட்டுமே பேசாதீங்க. அது நண்பர்களை வடிகட்டிடும். அது அவங்கள சோர்வடைய செய்யும். நம்ம ஒருத்தர் ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் கூர்மையாக தீட்டிக்கவும் நாம் ஒருத்தர் பலப்படுத்திக்கிறதும் தான் ரொம்பவும் முக்கியம். இதை தவிர்த்து பிரச்சனையை பற்றி ஒரு தரம் பேசின பிறகும் நீங்கள் இன்னும் அதையே பேசுறதுனால என்ன நன்மை கிடைக்கும்? அதை பற்றி எவ்வளவு அதிகமாக பேசுகிறீங்களோ அவ்வளோக்கும் மோசமாக தான் போகும். ஆமே. நீங்கள் மகிழ்ச்சியோடும் உங்களோட முழு இருதயத்தோடும் அவரை தொழுது கொள்ளணும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே மாதிரியாக இருங்க. ஏன்னா நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனைக்கும் தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார். ஆகவே நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அது தேவனுடைய ஒழுங்கில் ஒரு பகுதி. இன்னைக்கு உங்களை அநேகர் அப்படித்தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் நினைக்கலாம், ஜாய்ஸ் நான் எப்படி உணர்றேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமாம், உங்கள் உணர்வுகள் பிரச்சனைகள் எனக்கு தெரியாது தான். ஏன்னா என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் தெரியாது. உங்களுக்கு அதில் எந்த யோசனையும் இருக்காது. நீங்கள் இன்னும் நினைக்கலாம் உங்களுக்கு பிரசங்கிக்கும் எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. அது அர்த்தமே இல்லை. உண்மை என்னன்னா, சில சமயம் உங்களை விட எங்களுக்கு தான் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு.
ஆமென். நாங்க வேதனையிலையும் பிரச்சனைகள்லையும் இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியுங்கிறத தேவன் எங்களுக்கு அதன் மூலமா உணர்த்த விரும்புறாருன்னு தான் நான் நம்புறேன். ஆமென். உண்மை என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்களை இதுவும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். பல நேரங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம நாமே மறைத்து சுருக்கி கொண்டு நம்ம தனிமைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். உடனே அந்த பிரச்சனையை சந்திச்சு மேற்கொள்ள விரும்புகிறோம். நமக்காக வருந்துறோம். மனம் விட்டு பேச யாரையாவது தேடுறோம். அவங்க கிட்ட நம்ம பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் நம்ம பிரச்சனையை பேசுங்க. அது எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் ஒருவேளை அது இன்னும் மோசமாக கூட ஆகலாம். ஆனால் 2.5% பேர் இப்படித்தான். அது சரி, நான் அதை தாங்கிக்கிட்டு பிரசங்கிக்கிறேன். தீமையை நன்மையினாலே வெல்லுன்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஆமாம், இந்த நாட்களில் உலகம் நிறைய தீமைகளாலே நிறைஞ்சிருக்கு. நிறைய பேர் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. நம்ம என்ன செய்யணும்னா, ரோமர் 12:21 சொல்லுது, தீமையை நன்மையினாலே வெல்லு. என்னை பொறுத்தவரை வேதத்தில் கொடுக்கப்பட்ட மிக அழகான வசனங்களில் இது ஒன்று. இருளில் இருந்து விடுபட ஒரே வழி, அதுதான் ஒளி, வெளிச்சம். தீமையை அழிக்க அதுதான் ஒரே வழி, அதுதான் தீமையை நன்மையால் வெல்லும் வழி. என்ன தேவன் நல்லவர், பிசாசு கெட்டவன். ஆக அவன் கெட்டதை செய்யும் போது நாம நல்லவங்களா இருக்கணும். நாமும் அவனோட சேர்ந்து கெட்டவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். எனக்கு பிசாசின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நான் பிசாசை கடிந்து கொண்டு விரட்டினேன். நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் பிசாசு என்ன. உன்னை கடிந்துக்கிறேன், உன்னை கொன்றுவேன். உண்மையிலேயே நாம தீர்க்க முயற்சிக்கிறது பிரச்சனையிலேருந்து விடுபடத்தான். தேவன் என் உள்ளத்தில் பேசி, நான் உன்னை பிசாசை எதிர்க்க சொன்னது உன் பிரச்சனையை எதிர்க்க சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது பிசாசு போல நடந்துக்காதுன்னு தான் நான் சொல்றேன்னு என்கிட்ட அவர் சொன்னாரு. நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அது கஷ்டமா இருந்துச்சு. நீங்களும் இதுக்கு செவி கொடுத்தா உங்களை நிறைய பிரச்சனையிலிருந்து விடுவிச்சுக்கலாம். பவுல் 13ஆம் வசனத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்கிறார். இந்த ஒரே வேத வசனத்தை தான் மேற்கோள் காட்ட விரும்புகிறோம் இல்லையா? குறைஞ்சபட்சம் அதில் பாதியாவது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமாம், ஆனால் நாம் இதை அவரோட சூழலில் பார்க்கணும். பவுல் பேசுகிறாரு, எனக்கு பாடுகள் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.